எல்லாருக்கும் கோலியாத்துகள் வருவான், நிச்சயம் வருவான். எனக்கு இருக்கிறான், எனக்கு நிறைய கோலியாத்துகள் இருக்கிறான். அந்த கோலியாத்தை வீழ்த்தணும்னா நான் வெளிப்புறமா போய் சண்டை போட்டோம்னா, அல்லது ப்ரிப்பரேஷன் இல்லாம நாம போய் சண்டை போட்டோம்னா, அல்லது நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் ஆண்டவரோட கூட இல்லாம இருந்து நாம் போய் எதிர்த்து நின்னோம்னா நாம தோல்வியை சந்திப்போம். ஆனா நம்ம வேதத்தை வாசித்து எப்போதும் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை அபியாசித்து ஜெபித்து உபவாசித்து நாம போய் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அது எதுவாக இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், வேலை தளத்தில் இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், திருமண காரியங்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியில இருக்கிற போராட்டங்களா இருக்கட்டும், எதுவானாலும் கோலியாத்தாக நிற்கலாம். பெரிய மலையாக நிற்கலாம், எரிகோவாக நிற்கலாம், செங்கடலாக நிற்கலாம், யோர்தானாக நிற்கலாம். ஆனா பேஸ் உங்க ஜெப வாழ்க்கையும், உங்க விசுவாசம், உங்க வேத வாசிப்பும் உபவாசமும் கண்ணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியக்கூடாது, ஈவன் உங்க குடும்பத்திற்கு கூட தெரியக்கூடாது. அப்படி நீங்க உங்க அந்தரங்க அறைக்குள்ள நீங்க என் தேவனை நீங்க ஆராதிப்பீங்கன்னா அங்க ஒரு வார் நடக்கும். அந்தரங்கத்திலே ஒரு வார் இருக்கும். அந்த வார்ல நிறைய சிங்கமும் கரடியும் இருக்கும். அதை நீங்க மேற்கொண்டீங்கன்னா அது சிந்தனையில இருக்கிற அந்த வார், அந்த சிந்தனையில வருகிற அந்த சிங்கமும் கரடியும் அந்த பாவமும் இவை எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளும்னா வெளியரங்கமா இருக்கிற எல்லாவற்றையும், நான் சொன்னது கோலியாத், நான் சொன்னது மலை, நான் சொன்னது யோர்தான், நான் சொன்னது செங்கடல், நான் சொன்னது பெரிய பர்வதம், எது மனமும் சரி கர்த்தர் நம் கால்களுக்கு கீழே அவர் நிர்மூலமாக்குவார். நிச்சயம் சரி, நிச்சயம் சரி. ஒன்றும் இல்லை, நம்ம தாவீதை போல அதிகாலையிலே எழுந்து, அதான் நான் சொன்னேன், கைகளை உயர்த்தி. எல்லாத்துக்கும் வசனம் கொடுத்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி வேதத்தை தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற என் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார்.